இன்று கேஸ் விலை 50 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது 50 ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம். இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும். ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால், சர்வதேச சந்தையில் 60% மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதியாகின்ற கேஸ். அதனால் அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது. ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு 50 ரூபாய்னா, நாங்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது 100 ரூபாயை குறைச்சாங்க. 2022 300 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு 100 ரூபாயை குறைத்தார். மக்களை இதை கடிகோலிட்டு காண்பிக்கிறேன். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக, தேர்தல் வாக்குறுதியாக 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்று ஏறக்குறை 4 ஆண்டுகளை கலந்து விட்டது. 33 மாதங்கள் கலந்து விட்டது. ஆக நீங்கள் 3300 கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம். இதை என்று கொடுக்க போகிறீர்கள்? வயிறு எரியுதுன்னு சொல்கிறீங்களே, அந்த 100 ரூபாய் எங்கே? அதனால் அந்த சார் எங்கே என்று கேட்டு, அந்த கார் எங்கே என்று கேட்டு, அந்த தியாகி யார் என்று கேட்டு, இங்கே எங்கே அந்த 100 ரூபாய் அப்படின்னு கேட்குற நிலைமையில் தமிழக மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். விலையே ஏற்றலைன்னா நீங்கள் பரவாயில்ல, பால் விலையை 4 ரூபாய் ஏற்றிட்டீங்க. அழும் குழந்தைகளுக்கு அப்போ வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களா? எதை வார்த்தீர்கள்? பால் விலையை ஏற்றி. மின்சார கட்டணம் ஏறிவிட்டது, வீட்டு வரி, தண்ணீர் வரி ஏறிவிட்டது. நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த சர்வதேச சந்தையில் 62% மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த, மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த 50 ரூபா கூட வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம். நீங்கள் இந்த 100 ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். இன்னைய பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 2026 நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.